العالمين الله الله صل على طه الأمين الله الله في كل وقت وحين الله الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب والدوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم بالخبر سيد البشر: الصلاة معراج المؤمنين. أو قال نبينا صلى الله عليه وسلم: صدق رسول النبي الكريم. அளவல்லா அருளும் நிகழல்லா அன்பும் என்னையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவது மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயான தன்மை படைத்த தர்ம பிரபாகிய தர்ம கர்த்தாவாகிய வல்லோன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தது. இன்னும் அவனின் தூதர் நமது நாயகம் காத்தன் நபி, முத்திர நபி, சம்மன் நபி, சீரிய நபி அஹ்மது முஸ்தபா முஹம்மது அல்லாஹ் சர்தாரே ஆலம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், சோதாக்கள், முத்தகீன்கள், மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தி என்னும் சமாதானமழை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு தொழுகையின் மாண்பு. மனிதன் என்று கலிமா சொல்லப்பட்டு விட்டானோ அல்லது இஸ்லாத்திலேயே பிறந்து வளர்ந்தவன் என்று அவன் தன்னுடைய பருவத்தை எட்டு விடுகின்றானோ, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அத்தனை நபர்களுக்குமே அல்லாஹ் தஆலா அடுத்தபடியாக கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது தொழுகையாக இருக்கின்றது. தொழுகை அவசியமான ஒன்று என்பதை பல்வேறு விஷயங்களின் வாயிலாக அவருக்கு வலியுறுத்துகின்றார்கள். மனிதன் தொழுகையை விடுவதற்கு எக்காரணத்தை கொண்டும் விடுவதற்கு அனுமதி இல்லை. இரண்டு நபர்கள், மூன்று நபர்களை தவிர பாக்கி நபர்களுக்கு தொழுகையை விடுவது அனுமதி என்பதே கிடையாது, அறவே கிடையாது. அந்த மூன்று நபர்கள் யார்? ஒன்று, மாதவிடாய் பிரசவராயை அடைந்த பெண்களுக்கு தொழுகையை விடுவதற்கு அனுமதி உண்டு. இவர்கள் தொழுகையை விட்டுக் கொள்ளலாம். சிறு குழந்தைகள்,
சிறு குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தொழுகையை விட்டுக் கொள்ளலாம், கொள்ளாவிட்டால் அவர்கள் குற்றம் இல்லை. எந்த அளவிற்கு சிறு குழந்தைகள்? எது அவர்களுக்கு சரி தவறு விளங்காமல் இருக்கின்றதோ, நெருப்பு என்றால் சுடும், சீனி என்றால் இனிக்கும், மிளகாய் என்றால் உரைக்கும் என்பதை விளங்காமல் இருக்கின்றார்கள் அந்த குழந்தைகளுக்கு. அடுத்தபடியாக மூன்றாவதாக இருக்கக்கூடிய நபர் பைத்தியக்காரனாக இருக்க வேண்டும். புத்தி சுவாதனம் இல்லாமல் புத்தி மழுங்கிய நபர்கள், இவர்களுக்கு தொழுகையை விட்டுக் கொள்வதற்கு அனுமதி உள்ளது. ஏனைய நபர்கள் கண்டிப்பாக தொழுகை வீர வேண்டும். தொழுகை அவசியமான ஒன்று. எந்த அளவிற்கு ஒரு மனிதனுக்கு நின்று தொழ வேண்டும், நின்று தொழுவதற்கு சக்தி வராவிட்டால் அவன் அமர்ந்து கொள்ளலாம். அமர்ந்து கொள்வதற்கும் சக்தி வராவிட்டால் இவன் படுக்கையில் இருந்து கொண்டு தொழலாம். படுக்கையில் கூட இவனால் கை கால்களை அசைவு கொடுக்க முடியாது, இயலாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கின்றார் என்றால், ஒரு கை கால்கள் பக்கவாதத்தில் இவன் சேர்ந்தவனாக இருக்கின்றான் என்றால், இந்த மனிதனுக்கு கண் ஜாடையின் மூலியமாக தொழ வேண்டும். எப்படி எந்த காரணத்தை கொண்டும் தொழுகையை விடுவதற்கு அனுமதி என்பதே இல்லை. எப்படியாக இருந்தாலும் தொழுகை தீர வேண்டும். உடல்நல குறைவாக இருக்கிறது, தொழ வேண்டும். இவர்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்கள், தொழுவதற்கு விடுவதற்கு அனுமதி உண்டா என்றால் இல்லை, தொழ வேண்டும். இவர்களுடைய தொடர் தங்கடத்தில் ஏற்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்றால் அந்த சமயங்களில் மட்டும், அந்த வக்திகளை மட்டும் அவர்கள் ஒளி செய்து கொண்டு தொழுது கொள்ளலாம். ஆக தொழுகையை எக்காரணத்தை கொண்டும் விடுவதற்கு அனுமதி என்பது இல்லை. யார் தொழுகையை தொழுது கொண்டு இருக்கின்றார்களோ அவர்கள் மூலியமாக அல்லாஹ் தஆலா பரக்கத்துகளை வீட்டுகளில் ஏற்படுத்துகின்றார். பல்வேறு சோதனைகளை அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் இவன் சரியான முறைகளில் தொழக்கூடிய சமயங்களில் அந்த சோதனைகள் எல்லாம் இவனுக்கு பஞ்சிரஞ்சாக தூள்நூலாக நெருங்கி போய்விடும். ஒவ்வொரு கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய சமயங்களிலும் தொழுகையின் பக்கம் முன்னோக்குங்கள் என்பதாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உணவில்லை, மிகவும் கஷ்டத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறியது, நீங்கள் தொழுகையின் பக்கம் உங்களுடைய நாட்டத்தை வையுங்கள், அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய நாட்டத்தை வையுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஒரு சஹாபி உணவில்ல, வீட்டில் ஒரு நாளைக்கு இல்லைங்க, ஒரு நாளைக்கு இல்ல, 3 நாட்களாக முழுமையாக உணவு இல்லாமல் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது என்ன செய்வது என்பதை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், தொழுது அல்லாஹ்விடம் கேளுங்கள் என்பதாக சொல்லி இருக்கின்றார்களே, நாம் அதில் முன்னோக்குவோம் என்பதாக தங்களுடைய மனைவிடத்தில் சொல்கின்றார்கள். தங்களுடைய மனைவிடத்தில் சொல்கின்றார்கள், நீ இறந்த காய் தொழுது அல்லாஹ்விடம் துஆ செய், உன்னுடைய ஆஜத்துகளை நம்முடைய தேவைகள் அல்லாஹ்விடம் முறையிடு, நானும் பள்ளிக்கு சென்று தொழுது வருகின்றேன் என்பதாக சொல்கின்றார்கள். அன்னைக்குரிய சகோதரர்களே, அந்த சஹாபி வருகின்றார், பள்ளியின் பக்கம் விரைந்து வருகின்றார், தொழுகின்றார், இறந்த காயத்தை தொழுது முடித்துவிட்டு அல்லாஹ்விடம் கையேந்தி கேட்கின்றார், யா அல்லாஹ், என்னுடைய கஷ்டங்களின் போக்கு, ரிஸ்கன் வாசிரா, விசாலமான ரிஸ்கை எனக்கு ஏற்படுத்தித்தா கேட்கின்றார்கள். மீண்டும் செல்கின்றார் வீட்டிற்கு சென்ற பொழுது அங்கே மனைவிடத்தில் கேட்கின்றார், ஏதாவது உண்பதற்கு உணவு உண்டா என்பதாக, இல்லை என்பதாக சொல்கின்றார்கள். அப்படியானால் மீண்டும் தொழு
நானும் தொழுது வருகின்றேன் என்பதாக சொல்கின்றார்கள். மீண்டும் செல்கின்றார்கள். மனைவிடத்தில் என்ன சொல்லிவிட்டு சென்றார்கள் என்று தெரியுமா? நம்முடைய அமலில் ஏதோ ஒரு குறை இருக்கின்றது, அதனால் தான் அல்லாஹ் ஒன்றும் தராமல் இருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், தொழுகையின் மூலமாக நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் எல்லாம் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். நம்முடைய தேவைகள் அல்லாஹ்விற்கு முறையிடுகின்றோம். அதனால் கிடைக்கவில்லை என்றால் நம்முடைய அமலில் ஏதோ குறை இருக்கின்றது. விரைகின்றார்கள், தொழுகையின் பக்கம் வருகின்றார்கள், எல்லாருமே தொழுதுவிட்டு வருகின்றார்கள், வீட்டில் கேட்கின்றார்கள், அதே போன்று கேட்கின்றார்கள். மனைவி சொல்கின்றார்கள், ஒன்றும் இல்லை என்பதாக சொல்கின்றார்கள். மீண்டும் அதே ஒன்று சொல்கின்றார்கள், உன்னுடைய தொழுகையை நீ மேலும் சரியான முறைகளில் தொழு, ஏதோ குறைகள் நடத்தி இருக்கிறது என்பதாக எண்ணினார்கள். இவர்களும் தொழுதார்கள். மூன்றாவது முறை தொழுதுவிட்டு வீட்டிற்கு வருகின்றார்கள். வீட்டிற்குள் நுழையும் பொழுது அங்கே ரொட்டி சுடக்கூடிய மனம் அடிக்கின்றது. வீட்டிற்கு அருகாமையில் விரும்பக்கூடிய சமயங்களில் கோன்மையினால் செய்யப்பட்ட ரொட்டியினுடைய மனம் அடிக்கின்றது. உள்ளே செல்கின்றார்கள், கேட்கின்றார்கள், இது எப்படி வந்தது? ரொட்டி சுடுவதற்கு மாவு எப்படி கிடைத்தது என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அந்த மனைவி சொன்னார்கள், இந்த சஹாபி பெண்மணி சொன்னார்கள், ஒன்றுமில்லை, நீங்கள் சொன்னீர்கள் தொழுது விட்டு அல்லாஹ்விடம் கேள் என்பதாக நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்பொழுது நம்முடைய வீட்டினுடைய திருகுகள் ஆட்டிக்கொண்டிருந்தது, தானாக சுட்டிக் கொண்டிருந்தது. அதிலிருந்து மாவுகள் விழுந்து கொண்டு பொழிந்து கொண்டே இருந்தது. நான் எடுத்து வைத்தேன். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பாத்திரங்களையும் எடுத்து வைத்தேன். எடுத்து வைப்பதற்கு ஒன்றுமில்லை. எனக்குரிய சூழ்நிலைகள் ஏற்பட்டது. அப்பொழுது உடனடியாக நான் திருகையை பிடித்து விட்டேன். அந்த திருகை சுத்திக்கிட்டு இருக்குல்ல, அந்த திருகையை நான் பிடித்து விட்டேன். நின்று விட்டது. திருகை சுற்றுவதும் நின்று விட்டது. அதிலிருந்து விழக்கூடிய மாவும் நின்று விட்டது என்பதாக சொன்னார்கள். அப்பையும் பாருங்க, அந்த சஹாபாக்களுக்கு உடனடியாக இந்த விதமாக வரப்பட்டது. சுற்றி நீ அப்படி வை, ரசூலுல்லாஹி கிட்ட போய் கேட்டு வந்துடுறேன், இப்ப இதை சாப்பிடலாமா கூடாதா, இது ஹலாலா ஹராமா? என்ன சிந்தனைகள் சஹாபாக்கள்! அந்த சஹாபாக்களுடைய வழிகளிலிருந்து வரப்பட்ட அவமகிழ்தானே, உம்மத்தினர்கள் தானே நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே, பதிலுடைய தியாகங்களை சொல்கின்றோமே. ஒரு இரவில் இருக்கக்கூடிய ஒரு அரை மணி தூக்கத்தை கூட தியாகம் செய்வதற்கு என்று நாம் தயாராக இல்லையே. அப்ப ஒன்னே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்ன பொழுது சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய மனைவி மட்டும் அந்த திருகையை பிடிக்காமல் இருந்திருந்தால், உன்னுடைய மனைவி மாத்திரம் அந்த திருகையை பிடிக்காமல் இருந்திருந்தால் கியாமத் வரை அது சுற்றிக் கொண்டே இருந்திருக்கும், அதிலிருந்து மாவுகள் வந்து கொண்டே இருந்திருக்கும். எவ்வளவு பெரிய பாக்கியங்க! ஒரு சிறிய ஒரு தொழுகை சாதாரணமாக நாம் என்கின்றோம். இந்த தொழுகையின் மூலியமாக கிடைக்கப்பட்டது. ஏராளமானதை பெற்றுக் கொண்டார்கள் சஹாபாக்கள். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் சரி, தங்களுடைய செருப்பு வார் அருந்தால் கூட தொழுகையின் பக்கம் இவர்களுடைய நாட்டங்கள் இருந்தது. இன்னும் பெசாம் பள்ளியாசல்லே உட்கார்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லல. நீங்க தொழுகையை முடிச்சுட்டீங்களா, அதுக்கு பின்னாடி நீ கொஞ்ச நேரம் கூட இங்க இருக்கக்கூடாது பள்ளியாசல்ல. அது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் பூமியின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். தொழுது முடிச்சுட்டு உட்கார்ந்துகிட்டே இருங்கன்னு சொல்லவும் இல்லை, தொழுகையை தொழுங்கள். ஏனென்று தெரியுமா? இந்த தொழுகைதான் அனைத்து விஷயத்திற்கும் அஸ்திவாரமாக, அடிவேராக, ஆணிவேராக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதனுடைய ஈமான் சரியாக ஆக வேண்டுமா, அவன் தொழுகையின் பக்கம் நாட்டத்தை வைக்க வேண்டும்.
அல்லாஹு தஆலா அருமையா சொல்லி காட்டுறான். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். இன்ன ஸலாத்த நிச்சயமாக தொழுகையாகின்றது. இன்ன எனக்குரிய வார்த்தையை அல்லாஹ் அழுத்தமாக போட்டு கூறுகின்றார். எது ஸலாத்துன்னு சொல்லியிருக்கிறார். இன்ன ஸலாத்த நிச்சயமாக தொழுகையாகின்றது. அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான வெறுக்கத்தக்க விஷயங்களை விட்டும் அது பாதுகாக்கும் என்பதாக சொன்னார். அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். அருமைக்குரிய சகோதரர்களே, இது மட்டுமா? ஒவ்வொரு நாளும் நாம் தொழுகையை பொதுநோக்குத்தனமாக அசால்ட்டாக விட்டுக் கொண்டு இருக்கின்றோமே, இதுதான் நாளை கபரில் முதன்மையாக கேட்கக்கூடிய கேள்வி. அங்கு கேட்கக்கூடிய கேள்விகளில் அல்லாஹ்வுடைய அரிசியை நாம் பார்க்கக்கூடிய சமயங்களில், நாளை மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய சமயங்களில் அல்லாஹ் சில கேள்விகளை கேட்பான். அதில் ஒன்று முதன்மையாக நீ தொழுதாயா என்பதாக கேட்பான். நீ தொழுதாயா, சரியான முறையில் தொழுதாயா என்பதாக அல்லாஹ் கேட்பார். என்ன பதில் வைத்திருக்கின்றோம்? இது போன்ற பதில்களை நாம் வைத்திருக்கின்றோம். தொழக்கூடிய சமயங்களில் அவனுக்கு அன்றுடைய நாள் வெற்றியுடைய நாளாக அமைகின்றது. எந்த ஒரு காரியத்தை நீங்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு தொடங்குகின்றீர்களோ அது பரக்கத்தில் மிக்க வெற்றியான நாட்களாக இருக்கின்றது. உங்களுக்கு வெற்றி அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நல்ல நாள் பார்க்கிறது. நீ பட்ஜெட் தொழ வந்தா நல்ல நாள், நீங்க பட்ஜெட் தொழ வரலாம் அன்னைக்கு கெட்ட நாள். ஏன் தெரியுமா? இந்த தூக்கத்தை கொடுப்பது ஷைத்தானாக இருக்கின்றான். இந்த ஷைத்தான் எப்படி வந்து தூக்கத்தை கொடுக்கிறான் தெரியுமா? கேவலமான முறையில் நமக்கு கொடுக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். மனுஷன் தூங்கிட்டு இருக்கிற ஃபஜ்ருடைய பாங்குகள் சொல்லக்கூடிய சமயங்களில் ஷைத்தான் நம்ம காதுல ஏறி உட்கார்ந்துட்டு அங்கே சிறுநீர் தெளித்துக் கொண்டிருப்பான். இந்த சிறுநீரை வாங்கிக் கொண்டுதான் அந்த சமயத்துல அதே ஒரு தூக்கம் வரும் பாருங்க. அல்லாஹ் அக்பர். எந்த சமயத்திலும் வராதுங்க. அந்த ஃபஜ்ருடைய பாங்க கேட்டவனா நல்லா ஒன்னும் கொஞ்சம் அஸ்ஸலாத்து சொல்லிட்டோம், 40 நிமிஷம் இருக்குல்ல, பாங்குக்கும் காமத்துக்கும் 40 நிமிஷம் இருக்குல்ல, போயிடலாம். ஒரு 10 நிமிஷத்துல போயிடும். ஒரு 10 நிமிஷம் அப்படி லைட்டா அஸ்ஸலாத்து தான் சொல்லியிருக்காங்க, போயிடலாம், தொழுதரலாம். இது யாருங்க? ஷைத்தான் செய்கிற வேலை, இவன் செய்கிற வேலை. நம்மளுடைய காதுகளை அவருக்கு தாயத்தாக குத்தகைக்கு கொடுக்கக்கூடிய நபர்களாக இருந்து கொண்டு இருக்கின்றோம். தொழாத நபர்கள், ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாத நபர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 முடிச்சுக்கள் போடப்படுகின்றது. ஷைத்தான் 3 முடிச்சுக்களை போட்டிருக்காங்க. ஒரு மன்னன் ஃபஜ்ருடைய நேரம் அவனுடைய படுக்கையில் இருந்து எழுந்து விட்டால் முதலாவது முடிச்சு அவிழ்க்கப்படுகின்றது. இரண்டாவது இவன் எழுந்திருந்து ஒரு செய்ய ஆரம்பிச்சா, நம்முடைய தேவைகளை புரிந்து ஓட்டிய ஆரம்பிக்கிறார். இரண்டாவது முடிச்சுக்கள் அவிழ்கின்றது. பரிசூராச பக்கம் வந்துட்டானா 3வது முடிச்சு அவுந்து. 3 அவுந்துருச்சு அப்படின்னா, சைத்தான் போட்ட 3 முடிச்சு அவுந்துருச்சுன்னா நமக்கு அடுத்த எல்லாம் வெற்றி தான். விட மாட்டான அல்லாஹ் சவால் விட்டு வரலங்க. படிச்ச ரப்புட்டே சவால் விட்டு வந்தவன் அல்லவா இப்லீஸ். அபாவஸ்தக்பர இப்லீஸ் என்பதா அல்லாஹ் சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளானவன் அல்லவா இப்லீஸ். தட்டி கொடுத்துக் கொண்டே இருக்கின்றான், நாம் குனிந்து கொண்டே இருக்கின்றோம். இப்லீசுடைய தட்டி கொடுக்கின்றான் என்பதாக நமக்கு சுகமாக இருந்து கொண்டிருக்கும். நாளை அல்லாஹ் ஒரு நரம்பு மண்டலத்தை இழுத்து பிடிக்கக்கூடிய சமயங்களில் தான் வேதனைகள் என்ன என்று நமக்கு விளங்க முடியும். அப்பொழுது அல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்னால் ஒன்று நடக்காது. தொழுகை
தொழுகையின் பக்கம் முன்னோக்கக்கூடியவர்களாக, பள்ளிகளின் பக்கம் நாம் செல்லக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருந்தால் எவ்வளவு முசீபத்து இருந்தாலும் சரி அது அகன்றுவிடும். மஹமூத் இஸ்பஹானி, மஹஷூக் ரஹ்மானி, நஸீர் நூரானி, முஹய்யித்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அன்னார்களிடம் கேட்கப்பட்டது. ஒரு மனிதர் வந்தார், ஒருத்தர் வந்து கேட்டாங்க, கௌசுல் ஆலம் அவங்களே, எனக்கு கஷ்டம், ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னா சொன்ன உடனே அந்த மனிதர் முதல் முறையாக சொன்ன பொழுது, நீங்க தொழுதுங்க. இல்ல, நான் தொழுதுகிட்டு தான் இருக்கேன், நல்லா தொழுதுங்க உங்களுடைய தொழுகை. அப்பொழுது கஷ்டம் தீரவில்லை. மீண்டும் வந்து சொன்னார், எனக்கு கஷ்டம் தீரல, தொழுதுகிட்டே இருக்கேன், ஒன்னும் கஷ்டம் போல. உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களின் தொழுமாறி எழுங்கள், தொலைச்சொல்லுங்கள். இரண்டாவது முறை அப்படின்னு பார்த்தே சொன்னாரு, நாங்க எல்லாமே தொழுகிறோம், அல்லாஹ்விற்கு அஞ்சியவர்களாக அனைத்தும் தொழுது கொண்டிருக்கின்றோம், அப்படி இருந்து எங்களுடைய கஷ்டம் நீங்கள அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து சொன்னாங்க, மூணாவதாக நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் துறையிடுங்கள் என்பதாக சொன்னார்கள். உங்களுடைய வீட்டுடைய வாசலுக்கு தர போடுங்க, ஜனங்களுக்கு தர போடுங்க அப்படின்னாங்க. பார்த்தாரு, என்னடா கண்ணாடி திருப்பினா ஆட்டோ எப்படி ஸ்டார்ட் ஆகுங்கிற கதையா இருக்கு. திரையா போட்டா எப்படி மறக்கத்து வரும், நம்ம செய்யறே சரி. அது போல நினைச்சுக்கிட்டு சரி சொல்றாங்க, செஞ்சு பார்ப்போம். திரைய போட்டாரு, பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி அவருடைய கஷ்டங்கள் நீங்கிச்சு, அவருடைய சிரமங்கள் நீங்கியது. வரக்கத்துகள் அவருடைய வரக்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டது. விளங்கவில்லை வரைக்கும் உடனடியாக கௌசலாக முஹய்யித்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு உள்ளது அன்னாரிடம் வந்து கேட்கின்றார்கள், நீங்கள் என்ன தொலை சொன்னீங்க சரி, என்னுடைய வீட்டில் தொலை சொன்னீங்க சரி, திரையிடுவதின் காரணத்தினால் என்ன இருக்கின்றது என்பதாக கேட்கப்பட்ட பொழுது, உன்னுடைய வீட்டை கடந்து செல்லக்கூடியவர்கள் தொழாத நபர்கள் சென்றால் அவர்களுடைய முசீபத்து ஒன்றை பாதிக்கும் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். தொழாத நபர்கள், தொழக்கூடிய நபர்களுடைய வீட்டுகள் மற்றும் கிராஸ் ஆனாலே அதனுடைய எஃபெக்ட் அடிக்கும் சொன்னாங்க. எந்த அளவுக்கு முசீபத்து பிடித்தவர்களாக இருக்கின்றோம். அருமைக்குரிய சகோதரர்களே, தொழுகை என்பது எங்கேயா நீங்க தொழுங்க, கண்டிப்பாக நாம் தொழ வேண்டும். இந்த கபூர்ல வந்து அல்லாஹ் தஆலா முதன்மையான கேள்விகள் அங்கே கேட்கப்பட்டு பாம்புகளை சாட்டப்படுகின்றான். வெளுக்கத்தலை பாம்பு என்பதாக சாட்டப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அவருடைய மூச்சு காற்று இந்த பூமியில் பட்டால் கூட பூமிகளில் எந்த ஒன்றுமே விளையாது, எந்த ஒரு புற்புண்டுகளுமே விளையாது, அந்த அளவிற்கு கொடூரமான முறைகள் இருக்கும். கண்கள் நீல நிறத்தில் கண்கள் உடையதாக இருக்கும். ஒரு முறை அது தீண்டினால், கொத்தப்பட்டால் பூமிக்கு அதிக ஆழத்திற்கு சென்று வருவான். 70 அடி ஆழத்திற்கு முன் சென்று வருவான். எதுக்கு தெரியுமா இந்த பாம்பு சாட்டி இருக்காங்க? அல்லாஹ் கொடுக்கக்கூடியது எதுக்கு இல்லைங்க, தொழாத நபர்களுக்கு ஃபஜருடைய நேரம் உதயமாகி உங்களுக்கு பாங்கியல் கொடுக்கப்பட்டு நீ தொழாமல் சூரியன் உதயமாகும் வரை நித்திரையில் ஆழ்ந்து கொண்டிருந்தாயே, அதனால் அல்லாஹ் உன் மீது என்னை சாட்டியிருக்கின்றான் என்பதாக சொல்லி அது தீங்கும். இவன் சென்று விடுவான், மீண்டும் மேலே விடுவான், மீண்டும் தீண்டிக் கொண்டே இருக்கும். எதுவரை அந்த சுபஹுடைய நேரம், ஃபஜருடைய நேரம் முடியும் வரையில் தீண்டிக் கொண்டே இருக்கும். அடுத்தது அவருடைய நேரம் எப்பொழுது ஆரம்பமாகின்றதோ அந்த நேரத்தில் இருந்து இது ஆரம்பித்துவிடும். நீ லோகருடைய தொழுகையை தொழுதாயா, தொழவில்லையே என்பதாக சொல்லிக்கொண்டு மீண்டும் தீண்டும். அருமைக்குரிய சகோதரர்களே, அதனுடைய வேதனையை சற்று நாம் ஒரு எறும்பு கடிச்சா நம்மளால தாங்க முடியல, ஒரு கொசு கடிச்சா நம்மளால தாங்க முடியல. அது அடிக்கின்றோம், செய்கின்ற மதல் வராமல் இருப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று தடுக்கின்றோம். ஆனால் நாளை நம்மளுடைய கபர்களில் இது போன்ற பாம்புகள் தீண்டக்கூடிய சமயங்களில் அதை தடுப்பதற்கு
அங்க எந்த ஒண்ணு நம்ம வைக்க முடியாது, எந்த ஒரு லிக்விடும் கொண்டு போய் வைக்க முடியாது, கொண்டு செல்ல முடியாது, எந்த ஒன்றை கொண்டும் அதை அழித்து விட முடியாது. அது வராமல் தடுப்பதற்கு ஒன்று நம்முடைய தொழுகைதான். தொழுகையை கடைபிடிக்கக்கூடிய சமயங்களில் மாண்பு மக்கள்களாக நாம் ஆகின்றோம். என்று தொழுகைகளுடைய கடைபிடிக்கக்கூடிய சமயங்களில் அவருடைய முகத்தை பாருங்க, ஒரு ஜீனத்து தெரியும், ஒரு அழகு தெரியும். ஃபஜ்ருடைய நேரம், தொழுகையை தொழுக விட்டு செல்லக்கூடிய நபர்களை பாருங்கள். ஃபஜ்ர் தொழுகாம எந்திரிச்சு வர்றவங்களுடைய மூஞ்சியும் பாருங்க. ஏன் தெரியுமா? அந்த ஃபஜ்ருடைய நேரம் எழுந்து தொழக்கூடிய நபர்களுக்கு இந்த நம்ம நினைக்கிறோம் அதுல என்ன இருக்குது, ஃபஜ்ருடைய நேரத்துல அதிகாலை நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த தென்றல் காற்றுகள் இருக்கின்றது. மருத்துவர்கள் சொல்கின்றார்கள், மனிதனுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய தென்றல் காற்றுகள் வீசுகின்றது. விஞ்ஞானம் ஆராய்ச்சி செய்து சொல்கின்றது. அந்த சமயத்தை நீங்க வாக்கிங் போகணும்னு சொன்ன 4 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போறாங்க, பள்ளியாசன் பக்கம் இந்த காய் தொழுவாங்கன்னு சொன்னா வர்றதுக்கு முடியுமா? அருமைக்குரிய சகோதரர்களை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். தொழுகையின் மூலியமாக முழுமையான ஆரோக்கியம் உடலுக்கு இருக்கின்றது. யோகாவுடைய அத்தனை முறைகளும் இந்த தொழுகையில் இருக்கின்றது. ஒரு மனிதன் நல்ல முறைகள் தொழுகையை பொழுதுதான் அவருடைய ருக்கு, அவருடைய சுஜூத், அவருடைய கியாம், அவருடைய சஜ்தா அத்தனையும் இவன் சரியான முறைகளில் எப்படி காட்டப்பட்டதோ, எப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதோ அதுபோன்று அவன் செய்யாததும் இவருடைய உடம்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். நரம்பு மண்டலங்கள் நல்ல முறையில் வேலை செய்யும். சஜ்தாவில இருந்து சஜ்தாவில என்ன செஞ்சிருக்க, 8 உறுப்புகள் தான் பலனும், பாக்கி உள்ளது படக்கூடாது. 2 கால்களுடைய பெருவிரல்கள், 2 கால்களுடைய மொட்டிகள், 2 கைகளுடைய உள்ளங்கைகள், நெத்தி, மூக்கு, இது மட்டும்தான் அந்த பூமியில படணும். பாக்கி உள்ள இந்த 2 அக்களுக்கு ஒட்டியதாக கைகளை கொண்டு சென்று விடக்கூடாது, கைகளை கீழே படுக்க வைத்து விடக்கூடாது. இப்படிலாம் நமக்கு சொல்லப்படல. இது என்ன, இது இருக்கட்டுங்க, நம்ம சும்மா சாதாரணமா சொல்லுவோம், அசால்ட்டா சொல்லுவாங்க. இது போல இன்னைக்கு மருத்துவம் சொல்கின்றது, சஜிதாவில் நீங்கள் செய்யக்கூடியது உங்களுடைய நரம்பண்டலங்களின் வாயிலாக மூளையுடைய நரம்புகளுக்கு இரத்தோட்டங்கள் சீராக ஆகின்றது. அதனால என்ன செய்யறாங்க, யோகாவில் எந்த சொல்லும்போது தலைகீழா நின்றுங்க நிக்க வைக்கிறாங்க, காலை மேல தூக்கிட்டு தரையை கீழே வைங்க. ஏன்? ரத்தோட்டங்கள் எப்பொழுதுமே கீழே தான் பாய்ந்து கொண்டிருக்கும். இந்த மூளைக்கு பாய வேண்டும், நல்ல முறையில் சர்க்குலேஷன் ஆகணும், உங்களுக்கு மூளை நல்ல முறையில வேலை செய்யணும் அப்படின்னா இது போல நீ செய்ய அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். நமக்கு தொழுகையிலே இருக்கல, வயிற்றுல தொந்தி வராம இருக்குன்னு அதற்கு எத்தனையோ வைத்தியங்கள் சொல்கின்றார்கள். கீழே குனிஞ்சு நீங்க பெருவரல தொடுங்க, உங்களுடைய கைகளை நல்லா இது செய்யுங்க, முதுகையும் தலையும் சமமாக வைங்க. இன்னைக்கு எக்ஸசைஸ்ல சொல்லி தர்றாங்க. அதுதானங்க இங்க நமக்கு தொழுகையில தொழுகிறோம். ருக்குவத ஒழுங்கான முறையில் நம்ம ருக்கு செஞ்சாலே போதுமே, இந்த பாதிப்புகள் இருந்து நீங்கப்படுவோமே. அருமைக்குரிய சகோதரர்களே, நம்முடைய தொழுகை என்பது யாருக்கோ ஒரு நபர்களுக்கு செய்வது அல்ல, உங்களுடைய ஆரோக்கியத்திற்குத்தான். இது மட்டுமல்ல, நாளை மறுமையிலும் அதுதான் ஆரோக்கியம். அல்லாஹ் கேட்கக்கூடியது, உன் வாலிபத்தை எப்படி கிடைத்தாய், உனக்கு வழங்கப்பட்டதை நீ எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய், தொழுகையை தொழுதாயா என்பதாக அல்லாஹ் கேட்பான் நாளை கேள்வியும். இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் எந்த ஒரு மனிதனுமே ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது. அப்படி கப்பிப்பிடித்ததாக இருந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் சொல்லுவார், இரண்டாவது அல்லாஹ் சொல்லுவா மலக்குகளுக்கு, குருவிகளை பிடியுங்கள், விலங்கிடுங்கள், நரகத்தில் எடுத்து தள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் நாளை நம்மை சொல்லுவார். மறந்து விட வேண்டாம்,
இங்கு பள்ளிகள் பக்கம் இழுப்பதற்கு காரணம் நீங்கள் நாளை நரகத்தின் பக்கம் சென்று விடக்கூடாது, இழுத்துச் செல்லக்கூடாது என்பதற்காக. பள்ளிகள் அதுவும் இந்த சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய சமயங்களில், மழையுடைய காலங்கள், பனியுடைய காலங்கள், பள்ளியின் பக்கம் நாம் விரைந்தோடு என்று வரக்கூடிய சமயங்களில் இரட்டிப்பு நன்மைகள் இருக்கின்றது, இரட்டிப்பு நன்மைகள் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை இன்னும் எதையுமே பொருட்படுத்தாம இவங்க தொழுது வர்றாங்க, அதுக்கு ஒரு நன்மை, தொழுவதற்கு ஒரு நன்மை, இரட்டிப்பு நன்மைகள் இருக்கின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, தொழுகையை நாம் கடைபிடிப்போம். தொழுகையின் மூலியமாக பள்ளிகளை நாம் அலங்கரிப்போம். வல்லல்லாஹு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.